பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் பக்தியினால பிரதிஷ்டான மூர்த்தி. மீதி கஷேத்திரங்கள்லாம் ஆகம பிரதிஷ்டை இருக்கு, வைதிக பிரதிஷ்டை இருக்கு. பக்தனுக்காக புண்டரீகன் ஒரு பக்தனுக்காகவே இந்த இடத்துல சுவாமி இடுப்புல கைய வச்சுட்டு 28 சதுர்யுகங்களா அங்க நின்னுண்டு. பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் மட்டும் இதுக்கெல்லாம் மசியறதே இல்லை. அவர் எதற்காக மசியறார் அப்படின்னுட்டா ஒன்னே ஒண்ணு, அவர் முன்னாடி போய் லட்சையை விட்டு கெஜ்ஜையை கட்டி நாம சங்கீர்த்தனம் பண்ணினாதான் அந்த பாண்டுரங்கன் திருப்பி பார்ப்பார். நாம கீர்த்தனத்துக்காகவே உண்டான ஒரு மூர்த்தி இருக்குமானால் அந்த மூர்த்தி பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய பாண்டுரங்கன் தான். இன்றைக்கு கலி பிறந்து எவ்வளவு நாள் ஆயிடுத்து, எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கலி எப்படி இருக்கு, கலி எப்படி இருக்கு, கலி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்றைக்கும் நீங்க பண்டரிபுரம் போனேலானால் இந்த பண்டரிபுரம் கலியில உட்பட்ட ஒரு க்ஷேத்திரமா இல்ல கலியில உட்படாத ஒரு க்ஷேத்திரமான ஒரு சந்தேகம் இருக்கும். ஆச்சரியமான மூர்த்தி, இடுப்புல கைய வச்சுட்டு நிற்கக்கூடிய சின்மயமான மூர்த்தி. அந்த மூர்த்தியினுடைய மகாத்வாரிலிருந்து நடந்து வந்தா அங்க அந்த சந்திரபாகா நதி ஓடுறது. பீமாங்கிற அந்த நதிக்கு பேர் உண்டு. சந்திரபாகா சந்திரன் மாதிரி வளைஞ்சிருக்கிறதுனால சந்திரபாகா. அந்த சந்திரபாகா நதியிலிருந்து ஏறினோமானால் படிக்கட்டுகள் இருக்கும். அந்த படிக்கட்டிலிருந்து நேரு நடந்து வந்தா ஒரு சின்ன பஜார் இருக்கும். அந்த பஜாரோட வந்தா கோவிலுக்கு வந்துடலாம். பண்டரிபுரத்துல அங்க நாம போனோமானால் எப்படி இருக்கும்னா, அந்த கடையில் இருக்கக்கூடிய வியாபாரிகள்லாம் இருக்காளே, நிறைய கடை உண்டு. மிட்டாய் கடை உண்டு, ஜால்ரா கடை உண்டு, டோலக்கு கடை உண்டு, கோல் கடை உண்டு, துளசி மாலை விற்கிற கடை உண்டு. அந்த கடைகள் எல்லாம் இத்தனைய வச்சுட்டு இருப்பா இல்லையா, அவர்கள் எல்லாம் வியாபாரம் வந்தா வியாபாரம் கவனிப்பா. வியாபாரம் இல்லாத பொழுது இப்படியே ஜபம் பண்ணுவா. ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி, அப்படி ஜபம் பண்ணுவா. நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். நம்ம அப்படி அங்க பார்த்தா ஜனங்கள் அழுக்கா இருப்பா, ஒன்னும் சுத்தமா இருக்காது. பாண்டுரங்கன் வேணும் தான் அப்படி வச்சிருக்கான். இதெல்லாம் பொறுத்துண்டு என்கிட்ட வரதா இருந்தா வா. சபரிமலையில ஐயப்பன் எப்படி உட்கார்ந்து இருக்கான், கல்லும் முள்ளும் இருக்கக்கூடிய காட்டுல தானே இருக்கான். வந்து அப்படி நான் வேணும்னா வாணி, இப்படி சகிப்புத்தன்மை இருந்தா என்ன பார்க்கறதுக்கு வா. ஆனா அழுக்கா இருக்கா, சுத்தமா இல்லை. ஆனா அவர்களை அந்த தாண்டி வரும் பொழுதே நிறைய பிக்ஷை எடுக்கிறவா வழியில உட்கார்ந்து இருப்பா. அந்த பிக்ஷை எடுக்கிறவா எல்லாம் என்ன கேட்கிறான் அப்படின்னா, சாமி ஐயா அப்படின்னு கேட்கல. பிக்ஷை எடுக்கும் பொழுதே ராமகிருஷ்ண ஹரி மீனி சிலருக்கும். யாருடைய வாயில இன்றைக்கு அவனுடைய வயிற்று பிழப்புக்காக கேட்கிறான் இல்லையா, அவனுடைய வாயில ராமகிருஷ்ண ஹரி. சில பேர் பிக்ஷை போடுவா, பிக்ஷை போட மாட்டா. ஆனா அவன் ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லிட்டான் இல்லையா, இவா திரும்பி வாசுதேவ ஹரி. இப்ப அவன் என்ன பிக்ஷை எடுக்கிறான்னு தெரிஞ்சு போயிடுத்தவங்களுக்கு. அங்க எல்லாரும் ஒரு சமயம் நீங்க ஏதாவது ஒரு நாவிதர்களுடைய அங்காடியில போய் சவரம் பண்றதுக்கு உட்கார்ந்தா கத்திய தலையில வைக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், ராமகிருஷ்ண ஹரி அப்படின்வான். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். படகுல நம்ம பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய கோபாலபுரிக்கெல்லாம் போகலாம். அந்த படகு அவன் ஓட்டிண்டு வரும் பொழுது அவனுடைய வாயில வீடு நாமா. கொஞ்ச நாள் அப்பா உட்கார்ந்து ஜபம் பண்ணுவார், அப்பா பிள்ளைகிட்ட கொடுப்பார், பிள்ளை அப்பா அம்மாட்ட கொடுப்பான். இப்படி அகண்ட நாம ஜபம் நோட்டீஸ் போடாம விளம்பரம் இல்லாம வீட்டுக்கு வீடு நடந்துட்டு இருக்கு. ஒரு கால் நம்ம ஒரு 10-20 பேர் போய் அந்த வீதியில ஜம்மன குதிச்சு அங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணினோமானால் அந்த சாதுக்கள்லாம் அவரவர்களுடைய வியாபாரத்தை விட்டுட்டு நம்மோட ஓடி வருவா. நம்ம கழுத்துல மாலையை போடுவா, பாதத்தை எடுத்து கண்ணில் ஊத்திப்பா. அவர்களும் ஆடுவா, பாடுவா. பஜனை முடிஞ்சிடுதுன்னா கடைக்கு போயிடுவா. சாதுக்களுக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சம்பிரதாயம் இன்றைக்கு இருக்கு. உன்னுடைய வாக்குல நாமா வந்துடுத்துனா அதுக்கப்புறம் நீ யாருங்கிற விசாரமே கிடையாது. நீ என்ன ஜாதி, என்ன மதம், என்ன குலம், என்ன இளம், எந்த ஊர், ஒன்னும் கேள்வி கிடையாது. உன் வாயில நாமா வந்துடுத்தா நீ பாகவதன், அதுக்கு மேல விசாரம் பண்ணாத. ஒரு சமயம் என்னாச்சுன்னா, நான் கும்பகோணத்துல உத்தராத்துல தங்கி இருந்தேன். அது வரைக்கும் நான் பண்டரிபுரமே போகனதில்லை. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உத்தராத்துல தங்கி இருக்கும் பொழுது அவத்த குழந்தைகள்லாம் என்கிட்ட வந்து நீங்க எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னா, அன்றைக்கு பாண்டுரங்கனை பத்தி கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே எனக்கே பாண்டுரங்கனை பத்தி சொல்லும் பொழுது, பாண்டுரங்கனை பத்தி இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம பண்டரிபுரம் போய் தரிசனம் பண்ணல இல்லையா அப்படின்னு ஒரு தாபம் என்னுடைய ஹிருதயத்துல இருந்தது. ராத்திரி போய் மாடியில படுத்துட்டேன், தூக்கம் வரல.
கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா என்னுடைய கால் கிட்ட ஒரு நீல ஜோதி ஒரு வட்டம் தெரிஞ்சது. அதுல பார்த்தா பாண்டுரங்கன் வந்து நிற்கிறான். எங்கடா நீ வந்த எங்க அப்படின்னு. என்ன பார்க்கறதுக்கு நீ வரல, நான் வந்துட்டேன் அப்படின்னா. அதுல இருந்து எனக்கு பண்டரி போகணும் பண்டரி போகணும் பண்டரி போகணும்னு அடுத்த நாள் நான் பண்டரி கஷேத்திரம் போயிட்டேன். பண்டரி கஷேத்திரத்துல இறங்கின உடனே யாரும் எனக்கு துணை கிடையாது, தனியா போனேன், கைடு கிடையாது, இன்னொருத்தரை கூப்பிட்டு போகல. அந்த பண்டரிக்குள்ள போன உடனே அந்த பண்டரி எனக்கு ஒன்றும் புதுசாவே தெரியல. எனக்கு எப்பவும் எல்லாம் வந்திருக்கோம், அந்த மூர்த்தி எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருந்தது. இந்த போனா இந்த இடத்துல பாலாஜியோட சன்னதி இருக்கணும், இப்படி எல்லாம் மனசுல தோன்றித்த பாவம் தானே. அந்த பண்டரித்துல சில நாட்கள் நான் தங்கி இருக்கும் பொழுது ஒரு நாள் கோவில்ல போய் பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணிட்டு வெளியில வரேன். வெளியில வரும்போது ஒரு சின்ன குழந்தை ஒருத்தராத்து வாசல்ல நின்று இருந்தது. 2 வயசு இருக்கும். தனியா அப்படி வேடிக்கை பார்த்து நின்று இருந்தது. நானும் அப்படி ஒரு வீதியில நடந்து நான் தங்கியிருக்க ஜாகைக்கு வரணும்னு வரேன். அந்த குழந்தை என்ன பண்ணிட்டு என்ன நோக்கி இப்படி தளர் நடந்துட்டு வர ஆரம்பிச்சது. ஏடா அந்த குழந்தை நம்மளை பார்த்துட்டு வருது. ஒரு கால் இந்த குழந்தையோட ஏதாவது மாமா சித்தப்பா அது மாதிரி நாம் ஏதாவது ரிசம்பிளன்ஸ் இருக்கோ, அதனால இந்த குழந்தை வரதோ அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். யாராவது அவாத்துல இருந்து அம்மா அப்பா எட்டி பார்க்கிறாளான ஒருத்தர் இல்ல. இந்த குழந்தை எங்கேயாவது நடந்து வரும்பொழுது கீழே விழுந்துட போறதே நானும் நின்னுட்டேன். இந்த குழந்தை என்கிட்ட வந்தது, காலை தொட்டு கண்ணில் ஒத்திண்டது. எனக்கு ஒரு நிமிஷம் சிலுத்து போயிடுது. யார் சொல்லி கொடுத்தா? அந்த மன்னனுடைய பெருமை அது. மகத்துக்கள் சாதுக்கள் நாம சங்கீர்த்தனம். அங்க இருக்கிற மண்ணு பக்தி பண்ணும், அங்க இருக்கிற மண்ணு நாமா சொல்லும். அப்படி ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு மகாத்மானா பெருமனா, வீட்டுக்கு வீடு அம்மா மகாத்மா, அப்பா மகாத்மா, புள்ள மகாத்மா, பொண்ணு மகாத்மா, பேர் நாம